உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி துலா ராசி அன்பர்களுக்கு வருகின்ற குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். ஆன்லைன் வகுப்பும் நடக்குது, நேரடி வகுப்பும் நடக்குது. படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த துலா ராசி அப்படின்னு சொன்னாவே துலா ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள். அது மட்டும் இல்லாமல் விசாகம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த துலா ராசி அன்பர்கள். இந்த துலா ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடமான ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த குரு பகவான் அந்த ரிஷப ராசியிலேயே அடுத்து வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் அங்கே இருந்து உங்களுக்கு பலனை கொடுக்க போகிறார். எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகிறார் அப்படின்றத அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதேமாதிரி எந்தெந்த மாதங்களில் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், எந்தெந்த நட்சத்திர நாட்களில் ஒரு மாதம் வரக்கூடிய நட்சத்திர நாட்களில் உங்களுக்கு பண வரவுகள் எதெல்லாம் செய்யலாம் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் உபயோகமாக இந்த வீடியோ இருக்கட்டும். இந்த குரு பயிற்சி என்ன பண்ணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சிந்தனைகள் இருக்குது. என்ன குரு பயிற்சியை பற்றி பெருசாக பேசுகிறாங்க, குரு பயிற்சி ஒரு மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் ஆமாம். ஏன் அப்படின்னா இயற்கையாகவே ஒரு சுப கிரகம் குரு பகவான். அந்த குரு பகவானுடைய மாற்றம் தான் வாழ்க்கையில் ஒவ்வொரு வருஷம் ஒருத்தருக்கு நல்லது நடக்குது, சில பேருக்கு கெட்டது நடக்குது, சில பேருக்கு நிறைய சுபமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த குரு பகவான் தான். ரொம்ப கம்மியானதாக உங்களுக்கு பிரச்சனைகளை குரு பகவான் கொடுப்பார். நிறைய ராசி என்பவர்களுக்கு நல்லதை மட்டும்தான் செஞ்சுருக்காரு. அது காரணம் அந்த சுப கோள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுப கிரகம் குரு பகவான். அது மட்டும் இல்லாமல் அந்த குரு பகவானை ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா தனக்காரகன். தனம் அப்படின்னா பொன் பொருள் பணம் இது மாதிரி சேர்க்கையை கொடுக்கக்கூடியவர், உங்களுக்கு நிறைய நல்ல பொருளாதாரத்தை வாரி வழங்கக்கூடியவர் இந்த குரு பகவான். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சியை பற்றி ரொம்ப விமர்சையாக பேசுகிறோம். அப்போ இந்த துலா ராசிக்கு என்ன மாதிரி யோக பலனை கொடுக்க போகிறாரு அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த துலா ராசி என்பவர்களுக்கு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கார். இந்த 8ஆம் இடத்துக்கு பயிற்சி அப்படின்றது சாதகமும் இருக்குது, பாதகமும் இருக்குது. என்னெல்லாம் பண்ணும் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல 8ஆம் இடத்துல பயிற்சி ஆக்கிய குரு என்ன பண்ணுவார்னா, முதல்ல பொருளாதாரத்தில் ஏதாவது தேவையில்லாத உங்களை செலவுகளை கொடுப்பார். தேவையில்லாத யோசனைகளை கொடுத்து உங்களுடைய பணம் எதுலையாவது போய் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த துலா ராசி அன்பர்களுக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த துலா ராசி அன்பர்கள் தொழிலில் இருக்கவங்க ஏற்கனவே இப்போ தான் கொஞ்சம் ரெக்கவராக இப்போ தான் கொஞ்சம் பணம் வந்துட்டுருக்கு, வாழ்க்கையில் ஏதோ கொஞ்சம் நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு வந்துகிட்ருக்கு அப்படின்னு நினச்சி போயிட்டுருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துல பயிற்சி ஆகும்போது என்னென்னா உங்களுக்கு தேவையான சிந்தனைகள் மூலம் உங்களுக்கு ஒரு கடன் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே போல் பணம் எங்கேயாவது முடங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த துலா ராசியில் இருக்கக்கூடிய தொழில் செய்கிறவங்களுக்கு, ஏன்னா பணம் யார் அதிக முதலீடுகள் பண்ணுறாங்க, யார் பணத்தை போட்டால் திருப்பி எடுக்க முடியும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த தொழில் செய்யக்கூடியவர்கள். அப்போ இந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அடுத்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ரொம்ப கவனமாக எது தேவையோ ஒரு தடவைக்கு 10 தடவை தீர ஆலோசித்து, ஏன்னா இப்போ கடந்த 6 மாதம் உங்களோட ட்ராக் ரெக்கார்டு எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் போட்டதெல்லாம் காசு வந்துருக்கும். அப்போ இப்போ அடுத்தது 8ஆம் இடத்துக்கு போகும்போது என்னென்னா நீங்கள் போட்டால் பணம் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு குறைவாக இருக்குது. அதனால் உங்களுடைய முதலீடுகள் எல்லாமே எப்படி இருக்குன்னா லாங் டேர்மில் இருக்கணும். நான் இந்த பணத்தை இப்போ போடுறேன், எனக்கு ஒரு வருஷம் கழித்து ரிட்டர்ன் வரும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இடத்துல தொழிலில் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு தொழிலில் இடம் வாங்கலாம். ஒரு இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி பண்ணிங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் ஒரு மிஷின் வாங்குறீங்க செய்கிறீங்க, அதில் முதலீடு பண்ணி நம்ம ஒரு 6 மாதத்தில் நம்ம பண்ணிடலாம்னா அது கொஞ்சம் கம்மி. அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் தொழில் செய்யக்கூடியவர் உங்களுடைய முதலீடுகளை தேவையில்லாமல் நிறைய செலவு பண்ணிடாதீங்க. அந்த முதலீடுகள் செலவு பண்ணுறது கூட பெரிய விஷயம் இல்லை. கையில் காசு இருந்து நீங்கள் போட்டுட்டினா கூட நீங்கள் தாங்கிடுவீங்க. ஆனால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகக்கூடிய ஒரு நேரமாக இந்த குரு பயிற்சி பலன் இருக்க போகுது.
அந்த கடனை கூட நீங்கள் ஒரு பேங்க்கில் வாங்குறீங்க, சரி ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை சார், பரவாயில்ல நான் கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லலாம். வெளியில் அதிக வட்டிக்கு வாங்குவதற்கான ஊந்துதலை இந்த குரு பகவான் 8ஆம் இடத்துலேருந்து கொடுப்பார். அப்போ இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கக்கூடாது, நான் தேவையில்லாமல் கடனுக்கு போய் எந்த தொழிலும் செய்ய மாட்டேன்னு ஒரு சபதத்தை எடுத்துகிட்டு வாக்குறுதி எடுத்துகிட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக துளாராசி என்பவர்களுக்கு வெற்றி உறுதி. அதே போல் இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் கொஞ்சம் உடல்நிலை பாதிப்புகளை கொடுப்பார். என்ன சார் நீங்கள் எல்லாமே நெகட்டிவாக சொல்கிறீங்க, பாசிட்டிவாக கடைசியாக சொல்லுவோம். ஏன்னா நெகட்டிவ் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையை எப்படி வகுத்துக்கலாம். இந்த ஜோதிட சாஸ்திரமே எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா, பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒன்றும் பண்ண போதில்லை, அது வாழ்க்கையில் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய விஷயங்கள். நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் என்ன நம்ம லைஃப்பில், நம்மளுடைய ஜாதகத்தில் என்னெல்லாம் நெகட்டிவ், அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் போகாமல் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அதுதான் ஜோதிடத்தில் பார்த்து ஜாதகத்தை பார்த்து இதை தான் செய்யுங்க, இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு வரோம். அப்போ இந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கும்போது உடல்நிலை சார்ந்த விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சாப்பாடு சாப்பிடக்கூடிய விஷயங்களில் தேவையான விஷயத்துக்கு சாப்பிட்றது போகிறது வர்றது, அதேமாதிரி சின்ன சின்ன அசௌகரியங்கள் இருந்தால் கூட டாக்டரை கண்டிப்பாக செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த துளாராசிக்காரர்கள் என்ன ஒரு தைரியம் அப்படின்னா, நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது, நம்ம டெய்லி வாக்கிங் போகிறோம், எக்ஸசைஸ் பண்ணுறோம், நம்ம உடம்பை நல்லா வச்சுருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஏற்கனவே வந்த காலகட்டங்களும் அப்படி தான் இருந்திருப்பீங்க. சின்ன வயசுலேருந்து எந்த பெரிய நோய் நொடிகள் இல்லாமல் வாழ்க்கையை வாழ்ந்துருப்பீங்க. ஆனால் இந்த குருவுடைய பயிற்சி 8ஆம் இடத்துக்கு பயிற்சி வரும்போது, அதுவும் 40 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ துளாராசிக்கு பாசிட்டிவே இல்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நிறைய பாசிட்டிவும் இருக்குது. என்னென்னா, இப்போ குரு இருக்கிற இடத்த வச்சு சொல்லியிருக்கோம். அடுத்தது குருவுடைய பார்வை. இப்போ பார்த்தீங்கன்னா பார்வைன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப விசேஷம். ஏன்னா குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு அதிக பலனை கொடுப்பாரு அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அப்போ குருவுடைய 7ஆம் இடத்து பார்வை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல விழுது. அப்போ 2ஆம் இடத்துல வரும்போது 2ஆம் இடம் தனஸ்தானம், குடும்பஸ்தானம். அப்போ இந்த அடுத்த ஒரு வருஷத்தில் பண வரவுகள் வரும். சார் முதல்ல பணம் போடக்கூடாதுன்னு நீங்கள் இப்போ பண வரவுகள் வரும்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். பணம் முதலீடு செய்யக்கூடாது. ஏற்கனவே வர வேண்டிய பணங்கள்லாம் கண்டிப்பாக வரும். முதலீடு போய் முடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். அதனால் கடன் வாங்கி செய்யாதீங்கன்ற ஒரு வார்த்தையை உங்களுக்கு எச்சரிக்கையாக சொன்னோம். அப்போ பணம் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வராத பணங்கள், நீங்கள் எதெல்லாம் நினச்சிட்ருக்கீங்களோ, நீங்கள் ஏதோ ஒரு கடன் கொடுத்துட்ருக்கீங்க, நான் அடுத்த மாதம் தரேன், ஒரு வருஷம் கழித்து தரேன் இப்படி சொல்லிகிட்டே வராங்க. அந்த பண வரவுகள்லாம் வரக்கூடிய நேரம். அதனால் தொழில் செய்யக்கூடியவங்க இந்த வருஷம் உங்களுடைய வராக்கடனை வசூலிப்பது மிக மிக சிறப்பு. அது நடக்கவும் செய்யும். அதனால் அதுவும் இல்லாமல் துளாராசிக்காரர்கள் எல்லாருமே 90% வேலை பார்க்குறவங்களா இருந்தால் கூட பிஸ்னஸ் மைண்டட் பர்சனாக இருப்பீங்க. தொழிலை சிந்திக்கக்கூடிய, வாழ்க்கையில் எப்படிலாம் ஜெயிக்கலாம், என்னெல்லாம் செஞ்சால் சாதிக்க முடியும், என்னெல்லாம் செஞ்சால் நமக்கு லாபம் வரும் அப்படின்னு எந்த ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சால் கூட நினைக்கக்கூடியவர்கள் இந்த துளாராசி என்பர்கள். அப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பண வரவு வரும், அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம். அப்போ வேலையில் இருக்கவங்களுக்கு இந்த வருஷம் நிறைய ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் இருக்கிறதுக்கெலாம் வாய்ப்புகள் உண்டு. அப்போ அதை நீங்கள் பயன்படுத்தி பண வரவுகளை ஏற்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க கொஞ்சம் வெளியூரில் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு தேடிங்கன்னா சிறப்பு. ஏன்னா இந்த குருவுடைய 5ஆம் இடத்து பார்வை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல விழுறதுனால பண வரவுகள் அது செலவும் ஆகும். அப்போ எங்கே இருந்தால் நீங்கள் சேமிக்கலாம் அப்படின்னா, வேலை செய்யக்கூடியவர்கள் வெளியூரில் வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகளை தேடினீங்கன்னா சிறப்பு. அப்போ நீங்கள் ஏற்கனவே வெளிநாடு தான் வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமானு கேட்டால் கண்டிப்பாக சாதகமான பயிற்சியாக தான் இருக்க போகுது, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. நான் வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன் சார், நான் துளாராசினா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த ஒரு வருஷத்தில் உங்களுக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைத்து விடும், அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம். 100% கிடைக்கும். அதுக்கான முயற்சிகளை நீங்கள் தைரியமாக செய்யலாம். நீங்கள் அதை எப்படி வேணால் ட்ரை பண்ணலாம். ஒரு கன்சல்டன்சி மூலிமா போகிறீங்க, இல்லை நீங்கள் உங்களுக்கு ஆன்சைட்டில் உங்களுக்கு ஆஃபீஸ்லேயே கூப்பிட்றாங்க, அது எது மாதிரி இருந்தாலும் சரி, அதற்கான முயற்சிகளை செஞ்சீங்கன்னா துளாராசி என்பவர்களுக்கு வெற்றி உறுதி, அது எந்த டவுட்டுமே வேண்டாம். அப்போ நீங்கள் அதை செஞ்சுக்கலாம். அதே போல் இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். ஏன்னா இந்த குருவுடைய பார்வை 12ஆம் இடத்துலையும் விழுது, 2ஆம் இடத்துலையும் விழுறதுனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சாதகமான பலனை இந்த குரு பகவான் கொடுக்க போகிறார். ஏன் அப்படின்னா, இந்த குடும்பம் அமையிறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாருக்குமே வாழ்க்கையில் பணம் இருக்குது, தொழில் பண்ணுறீங்க, வேலை செய்கிறீங்க, நல்ல உத்தியோகத்தில் இருக்கேன், எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த திருமணம்ன்ற ஒரு விஷயம் வரும்போது நிறைய பேருக்கு தடையாகிட்டே இருக்குது இந்த துளாராசி என்பவர்களுக்கு.
காரணம் என்னென்னா வாழ்க்கையை எப்போவுமே வந்து என்னென்னா நம்ம செட்டில் ஆகிட்டு நம்ம பண்ணிக்கலாம், நம்ம வாழ்க்கையில் ஒரு லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் பண்ணிக்கலாம், ஒரு வீடு வாங்கினதுக்கப்புறம் பண்ணிக்கலாம், நம்ம ஒரு பொசிஷன் இந்த பொசிஷன் வந்ததுக்கப்புறம் பண்ணிக்கலாம்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த துளாராசி என்பர்கள். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய துளாராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய நேரமாக இருக்குது. அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்கள், திருமண தடை இருக்கவங்க சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. சார் நாங்கள் நிறைய பார்க்குறோம் சார், எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது, தோஷம்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க, பட் இருந்தாலும் அதெல்லாம் பண்ணியும் எங்களுக்கெல்லாம் ஒன்றும் நடக்கலை, ரொம்ப வருத்தமாக இருக்குது, வீட்டில் எல்லாருமே வருத்தப்படுறாங்க, நான் ஒரே பையன் ஒரே பொண்ணு, இல்லை எங்கள் வீட்டில் எனக்கு மட்டும் நடக்கலை, மற்றவங்களாம் நடந்துச்சு, எங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் எல்லார் வீட்லேயும் நடந்துச்சு, எங்கள் வீட்டில் நான் ஒரே ஒரு பையன் கடைசியில் எனக்கு கல்யாணம் ஆகலை, இல்லை எங்கள் வீட்டில் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு சூழல் இந்த துளாராசி என்பவர்களுக்கு இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த துளாராசி என்பவர்கள் எல்லாருமே அம்மா அப்பா மேலே ரொம்ப பிரியமாக வச்சுருப்பாங்க. அதில் முக்கியமாக அம்மா மேலே அதிகம் பிரியம் கொண்டவர்கள் இந்த துளாராசி என்பவர்கள். அப்போ அம்மா வருத்தப்படும் போது பார்த்திங்கன்னா நீங்களும் சேர்ந்து ஐயோ நம்ம எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டோம், அம்மாவுக்கு எல்லாம் வசதியாக பண்ணி கொடுத்துட்டோம், நம்மளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலேன்னு அம்மா வருத்தப்படுறாங்களே, என்ன தான் பண்ணுறதுன்னு ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு சூழலில் இருந்தவங்களுக்கு ஒரு விமோச்சனம் பிறக்கக்கூடிய பயிற்சியாக இந்த குரு பயிற்சி பலன் இருக்க போகுது. அதே போல் துலா ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாராவது திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் சில பேருக்கு இருக்குது, கல்யாணமாகியும் ஏதாவது சில தொந்தரவுகள் சில கடந்த 1.5 வருஷத்தில், அதாவது 2022 மேலேருந்து 2023 மே வரைக்கும் நிறைய பிரிவினை சார்ந்த பிரச்சனைகளை நிறைய பேர் சந்திச்சிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் அந்த பிரிவினையெல்லாம் மறந்து பேசி சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பையும் இந்த குரு பயிற்சி கலன் கொடுக்க போகுது. அதே போல் இந்த குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் நிறைய தரும்னு சொல்கிறோம். அப்போ அதுக்கு அடுத்தது குழந்தை சார்ந்த விஷயங்களை அதிகமாக இந்த குரு பகவான் இந்த பயிற்சி காலகட்டத்தில் கொடுப்பார். அதனால் நீண்ட நாளாக குழந்தை இல்லாதவங்க, இல்லை கல்யாணமாகி நாங்கள் 1 வருஷம் லேட்டாக குழந்தை பெற்றுக்கலாம்னு நினைக்கிறோம், தள்ளி போடுறவங்க சில பேர் இருப்பீங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள், அதான் சொன்னேன், செட்டில் ஆகிட்டு லைஃப்பை நம்ம அதுக்கப்புறம் நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டு போகலான்னு நினைக்கிறவங்க நிறைய துளாராசி என்பவர். அப்போ அவங்க எல்லாருமே இந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை சார் நாங்கள் ஒரு 3 வருஷமாக ட்ரை பண்ணுறோம் ஒன்றும் நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் மருத்துவம் எடுத்துக்கிட்டே நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அடுத்த 1 வருஷத்தில் குழந்தை பேருன்றது உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பலனை இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாங்க. அதே போல் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஏன்னா குருவுடைய பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லிட்டே வரும். அப்போ உங்களுடைய குருவுடைய 8ஆம் இடத்துலேருந்து குருவுடைய 9ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல விடும். அந்த 4ஆம் இடம் சொல்லக்கூடியது உங்களுக்கான வீடு மனை வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல குரு பகவான் இருக்கார். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு வீடு வாங்கலாம், ஒரு கார் வாங்கலாம், வண்டி வாகன சுகத்தோடு வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக. பார்த்திங்கன்னா சில பேருக்குலாம் அந்த வீடு வாங்கிறதுக்காக ஒரு லோன் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனவங்களாம் நிறைய பேர் இருப்பீங்க கடந்த காலகட்டத்தில். நம்ம வாழ்க்கையே அப்படி தான் அப்படின்னு சோர்ந்த துளாராசி என்பவர்களுக்கு ஒரு எழுச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பயிற்சி பலன் இருக்கும். அதான் ரொம்ப விசேஷம். அதில் குருவுடைய 9ஆம் பார்வை 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கான சேமிப்பு அதிகரிக்கும். அதே போல் வீடு வாங்கிறதுக்கு வண்டி வாங்கிறதுக்கு அதுக்கான யோகம் உண்டு. அதே போல் நிறைய துளாராசி என்பவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் நிறைய இருக்குது. ஏன் அப்படின்னு போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, நான் ஒரு வீடு வாங்கினேன், அந்த வீட்டில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், அதில் லாக் ஆகிட்டேன், அதை விற்கணும்னு நினைக்கிறேன், அதனால் விற்க முடியலனால ரொம்ப நிறைய முயற்சிகள் பண்ணிட்டோம், எதுவும் செய்ய முடியல. சில இடத்துலாம் பார்த்திங்கன்னா சில பேருக்கு அட்வான்ஸ் வரைக்கும் கொடுத்துட்டு கூட சில பேருக்கு அந்த வீடு முடியாமல் ரிஜிஸ்ட்ரேஷன் முடியாமல் நின்று போயிருக்கு. நிறைய பேருக்கு வீட்டுக்கு கடன் வாங்கி பணத்தை கொடுத்துட்டு அந்த வீடு கையில் வராமல் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள், தடைகள், தாமதங்கள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இருக்குது. அதில் யாரெல்லாம் வீடு விற்கணும், இடம் விற்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் இந்த காலகட்டத்தில் விற்றுட்டு அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தில் உங்களுடைய கடன் பிரச்சனைகளும் தீரும். அதே நேரத்தில் திருப்பி ஒரு வீடு வாங்குவதற்கான அற்புதமான சந்தர்ப்பமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக இருக்க போகுது. அதனால் இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பணம் முடங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு வீடு வாங்கிக்கிறது, ஒரு வண்டி வாங்கிறது, வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது. பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சுப நிகழ்ச்சிகள் தடையாயிரும். ஆனால் இந்த குருவுடைய பார்வை பார்த்திங்கன்னா நிறைய வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் பார்த்திங்கன்னா நிறைய குழந்தை பேர் சார்ந்த விஷயங்கள் நடக்க போகுது. புதுமனை புகுவிழா செய்ய போகிறீங்க. அதேமாதிரி வீட்டில் அம்மா அப்பாவுக்கு சஷ்டிப்த பூர்த்தி, இது மாதிரி நிறைய சுப நிகழ்ச்சிகளை செய்து அதுக்கு செலவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. தேவையில்லாத பணத்தை கடன் வாங்கி எதையும் செய்யாதீங்க. அதே மாதிரி இந்த வருஷம் நீங்கள் அதிகமாக கோல்டு வாங்கிறதுக்கான நேரம்.
துலா ராசி என்பவர்களுக்கு நிறைய கோல்டு சேரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். அதன் மூலமாக உங்களுடைய பணத்தை சேமிக்கலாம். தேவையில்லாமல் ஷேர் மார்க்கெட்டில் வட்டி கொடுக்கறது, சீட்டு போகிறது வேண்டாம். அதில் ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த துலா ராசி என்பவர்கள் இருக்க போகுது. அதனால் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல்லாகவே ஒரு எஃப்டியாவோ ஆர்டியாவோ இல்லை கோல்டாவோ வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதன் மூலமாக அடுத்த வருஷத்தில் அது ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடத்துல குரு பகவான் இருக்கார். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல சுப நிகழ்ச்சிகள், பண வரவுகளை கொடுக்கக்கூடிய மாதங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா முதல்ல ஆணி மாதம், இந்த வரக்கூடிய ஆணி மாதம், அதாவது ஜூன் 15லேருந்து ஜூலை 15 வரைக்கும். அடுத்தது மார்கழி மாதம். மார்கழி மாதம் அப்படின்னா நவம்பர் 15லேருந்து டிசம்பர் 15க்குள்ளே. அதே போல் மாசி மாதம், அடுத்த 2025 வருஷத்தில் மாசி மாதம். மாசி மாதம் அப்படின்னா உங்களுக்கு பிப்ரவரி 15 மார்ச் 15க்குள்ளே நிறைய சுப நிகழ்ச்சிகள், ஒரு வீடு வாங்கிறது, கார் வாங்கிறது, அதே மாதிரி உங்களுடைய பொருளாதாரத்தில் உங்களுக்கு சேமிப்பை கொடுக்கக்கூடியது நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் நடக்கும். அதே போல் இந்த வருஷத்தில் நீங்கள் கேலண்டரில் நோட் பண்ணி வைங்க நான் சொல்கிற நட்சத்திரங்கள்லாம். அந்த நட்சத்திரங்களில் பண வரவுகள் கண்டிப்பாக வரும். அதே நேரத்தில் அன்னைக்கு நீங்கள் சில சுபமான விஷயங்கள் செய்வது மிக மிக சிறப்பு. அதில் மிக மிக முக்கிய நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது கேலண்டரில் நோட் பண்ணி வச்சிங்க. மகம் நட்சத்திரம்னு போட்டிருப்பாங்க அந்த நாள், அதுக்கப்புறம் பூரம், அதுக்கப்புறம் உத்திராடம். இந்த 3 நட்சத்திரத்தில் கண்டிப்பாக துளாராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் பணம் வரும். அதே போல் அடுத்ததாக வரக்கூடிய அனுஷம் நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் மார்க் பண்ணி வைங்க. கண்டிப்பாக அந்த நாள்லையும் உங்களுக்கு பண வரவுகள், உங்களுக்கு சுப விஷயங்கள். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுறீங்க, பெரிய லெவலில் நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, பெரிய லெவலில் நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி வெற்றி அடையணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த காலகட்டத்தில் செய்யலாம். அதே போல் இந்த இன்னொரு நாளும் எழுதிக்கலாம் நீங்கள். அவிட்ட நட்சத்திரம், சதயம் நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், இந்த நாட்கள் எல்லாம் கேலண்டர் நோட் பண்ணி வைங்க. கண்டிப்பாக பண வரவுகள் வரும். நீங்கள் அது மாதிரி வந்துச்சு நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் போய் கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை அதிகமாக எதிர்பார்க்குறோம். நம்ம சொன்ன பலன்கள்லாம் துளாராசி என்பது பொது பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் கிரகநிலைகள்னு ஒன்று இருக்குது. ஏன்னா நம்ம பலன் சொல்லும்போது பார்த்திங்கன்னா வெறும் ராசிக்கு சொல்லிகிட்டே வரோம். உங்கள் ஜாதகத்தில் குருவுடைய பார்வை, குரு நல்லா பலமாக இருக்கும்போது நம்ம சொன்ன பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். உங்கள் சுய ஜாதகத்தையும் ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. ஜாதகம் பார்க்க விரும்புனீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். அதேமாதிரி ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதக ரிப்போர்ட் கொடுக்குறோம். இல்லைன்னு கொஞ்சம் டீட்டெயில்டாக தசாபதி விவரங்களுடன் வேணும்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா தசாபதி விவரங்களுடன் வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயில்டான ஜாதக ரிப்போர்ட் கொடுக்குறோம். வாட்ஸ்அப்பில் அனுப்புவோம். அதனால் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். அதே மாதிரி ஜாதகம் பார்த்திங்கன்னா சில பேர் ஃபோனில் கூப்பிட்டு கையில் எழுதி தருவீங்களா, எனக்கு நோட்டு மாதிரி வேணும்னு கேட்குறீங்க. நோட்லையும் எழுதி தரோம். 5 நாள் டைம் எடுத்துக்கிறோம். 1000 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.